Okay. Sarvebhyah Shubhamadhyanah. So we'll just continue the Pravesha lesson, what we have left incomplete last week. We will do that. After that, we will discuss little. Am I audible? Yes, ma'am. Okay. So we are coming to this lesson, Tamil book, lesson 7, page 16, the Katha. Okay. We were doing the Katha last week. I don't know till what we have read. We have done it till Shipati Sma. Correct? Shipati Sma, right? Last line of the second paragraph. Last line of the second paragraph has to be started. No, there is no paragraph in Tamil. Okay. Tamil there is one full story. No paragraph. இது வந்து பிரியமானான் தான் திருஷ்டுவா அதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஏவம் இல்ல ஏவம் அசமஞ்சஹ அப்படி வந்து இல்லையா? Okay sir, okay. So all of you can please go on mute. First please mute yourself. Okay. இப்போ வந்து what we saw நம்ம last time just ஒரு சின்ன recap of the story. There was a king and the king பேரு Sagara Raja. He has got 2 wives. அவருக்கு 2 wives இருந்தாங்க. 2 பேருக்குமே குழந்தை கிடையாது. அதனால அவர் ரொம்ப வருத்தம் அடைந்தார். அவர் ஒரு முனிவரை போய் சேவிச்சார். அவருக்கு எல்லா சேவைகளும் செஞ்சார். அந்த ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைட் ஆன முனி வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். என்ன வரம்? அதுல வந்து அவருடைய ஜேஷ்ட பத்னி முதல் மனைவிக்கு ஒரு புத்திரம் ஏகம் புத்திரம் அலபத ஒரு பையன் பிறந்தா. தஸ்ய நாம அசமஞ்ச கனிஷ்ட பத்தினி, அதான் 2வது மனைவி. அந்த ஷஷ்டி சஹஸ்ர புத்திரான் அப்படின்னா 60,000 பையங்கள் கிடைத்தது. காலக அதீதக நேரம் கடந்தது, காலம் கடந்தது. சர்வே புத்திராக அவர்தந்த எல்லா குழந்தைகளும் வளர்ந்தது. ராஜபுத்திர அசமஞ்சக பகுதுஷ்டக ஆசி. he was very ஏன்னா ரொம்ப சேட்டக்கார பையன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. he was very mischievous. வினோதார்த்தம் துஷ்டக கெட்டவனும் கூட சொல்லலாம். துஷ்டத்தை சின்ன பையனா நம்ம நினைக்கும் போது மிஸ்சீவஸ் அப்படி சொல்லுவோம். பட் இந்த பையனை பொறுத்த மட்டும் டிஃப்ரெண்டா இருந்தது. வினோதார்த்தம் விளையாட்டுக்காக நகரசிய அன்யான் பாலா ஜலே ஷிப்பதி ஸ்மா. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்மா வந்து பாஸ்ட் டென்ஸா இந்த ஸ்டோரியில வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸ்மா வந்தானா இந்த லக்காரோட வர்த்தமான காலோட ஸ்மா வந்தானா இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகே. ஸோ போட்டா அந்த மாதிரி தண்ணியில போட்டுட்டு அது வினோதார்த்தம், அது வந்து அது விளையாட்டுக்காக அவன் செஞ்சான். ஓகே. ஓகே. விஜயலட்சுமி மேடம், கேன் யூ ரீட்? I don't know whether she said. Yes, Mataji. Haribol. படிக்குமா? மிரயமானாம் தான் ஹுத்வா திருஷ்ட்வா அசதி ஸ்மச்ச ஏவம் அசமஞ்சக அநேகான் பாலான் அமாரயத் ததஹ ஜனாகா சர்வே துக்கிதா அபவன். உங்களோட அபவன் மட்டும் எனக்கு கேட்கல.
அபவன். ஓகே ஓகே. இதுல வந்து தான் தான்ங்கிற வேர்டு என்னதுமா? தான் தான்ங்கிறது வந்து துதியா விபக்தியில பகுவச்சனமா வருது. இந்த சஹவோட இந்த என்ன சப்தம் என்னது? அது என்ன சப்தம் இது? தெரியலையா? சப்தம் என்னது? துதியா விபக்தி பகுவச்சனங்கிறது கரெக்ட் தான். சப்தம் என்ன அதோடு? தத் சப்த புல்லிங். ஓகே, தத் சப்த புல்லிங். அதே மாதிரி தான் பாலானும் வருது. ஓகே ஓகேம்மா, நீங்க இது பண்ணிக்கோ, மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ மிரியமானான் தான், அதாவது இது மிரியமானான், மிரியமானான்னா இது மானாங்கிறது இந்த இடத்துல எப்படின்னா ஷானத். ஆக்சுவலி இது ஷானத் பிரத்யயம் நம்ம பண்ணுவோம். நான் நிறைய பண்ணணும் தான் உங்களோட நினைச்சேன். பட் ஓகே, we will see that in the future. எப்படியாவது பண்ணணும். அதாவது மிரியமானா, அதாவது இட்ஸ் அன் ஆத்மநேபதி verb. மிரிய வந்து மிரி அப்படிங்கிறது தான், அது வந்து டு டை. ஓகே, அப்போ அது வந்து மிரியமான யமான அப்படின்னு வந்தாலே இட் இஸ் இன் த பாசிவ். ஓகே, பாசிவா நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துல வந்து மிரியமானா அப்படின்னா செத்து கொண்டு இருக்கின்ற. ஓகே, செத்து கொண்டு இருக்கின்ற. இங்க வந்து இந்த மிரியமானா அப்படிங்கிறது ஷானஸ்ல வந்து இது வந்து இதா வருது, அட்ஜெக்டிவா வருது. மிரியமானாத்து தான், அதாவது என்ன பண்ணினா அவன் தண்ணியில தூக்கி விளையாட்டுக்காக குழந்தைகளை தண்ணிக்குள்ள போட்டான். அந்த தண்ணிக்குள்ள போட்டப்புறம் அந்த குழந்தைகள் என்ன பண்ணும்? பாவம், தண்ணியில போய் முக்கினாலாம் அதுங்க வந்து they will die, right? so அந்த செத்து கொண்டு இருக்கிற அவர்களை, அதுதான் தான். ஓகே, செத்து கொண்டு இருக்கிற அவர்களை தான் திருஷ்டுவா பார்த்துவிட்டு என்னன்னா ஹசதி ஸ்மர்ச்ச பண்ணுறது முதல்ல தப்பு. தண்ணீரை தூக்கி குழந்தைகளை போடுறது, அந்த குழந்தைகள் செத்து கொண்டு இருக்கிற குழந்தைகளை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஹசதி ஸ்ம, சிரித்தான். ஓகே, and first he put them in the water when they were dying. He also saw them and started laughing. ஏவம் அசமஞ்சக அநேகான் பாலான் அமாரயத். இது லங்க அமாரயத். அப்போ நிறைய குழந்தைகளை இந்த மாதிரி கொன்றான், விளையாட்டுக்காக தண்ணியில் முக்கி கொன்றான். தத்தஹ ஜனாஹ சர்வே துக்கிதாக அபவன். இது நமக்கே இது தத்தஹ. ஓகே, இப்போ இந்த தத்தஹ அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்ரம் தேர், ஃப்ரம் தென், ஃப்ரம் தட் டைம், இல்லை அந்த காரணத்தினால அப்படின்னு சொல்லலாம். நிறைய இது வந்து பஞ்சமி விபக்தியில தான் எடுத்துக்கணும். இதை தகங்கிறது பஞ்சமி விபக்தியில வரும். நான் அன்னைக்கு கூட உங்களுக்கு விபக்தி சொல்லும் போது சொல்லியிருக்கேன். ஸோ இட் இஸ் அ தசல் பிரயோகம் which will come பஞ்சமி விபக்தியில. அப்போ அதனால அப்படி இந்த இடத்துல அதை ரீசனா எடுத்துக்கணும். பஞ்சமியில வந்து காரணத்துக்காகவும் வரும். பஞ்சமி வந்து தஸ்மாத் காரணாத், இப்ப அப்படிதான் இதை எடுத்துக்கணும். தஸ்மாத் காரணாத், அதனால ஜனாஹா சர்வே துக்கிதாக அபவன். ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்க? ரொம்ப சேடா இருந்தாங்க. கண்டிப்பா எல்லார் வீட்டு சின்ன சின்ன குழந்தையெல்லாம் இறந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்மள எடுத்துக்கோங்களேன். so many of us are so sad. We hear so many stories of so many people dying. Directa maybe we are not involved, but நம்மளோட நிறைய இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய செகண்ட் ரிலேஷன்ஸ் சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் கசின், செகண்ட் கசின்ஸ், அது மாதிரிலாம்
நிறைய பேர் we are here listening today morning also we heard அது மாதிரி நிறைய people so many of them are dying due to corona that is வந்து a pandemic. பட் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு ராஜாவோட பையனே குழந்தைகள் எல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு கொல்றான் அப்படின்னா people will be so இன்னைக்கு இருக்கிற காலத்துல they would have killed him at the spot itself. பட் ராஜா கதையில ராஜாவோட பையன் he has got a name, so people are very sad, but people also will not be sad, they will also do something. Okay, we will see what they do. விஜயலட்சுமிக்கு முன்னாடி இருக்கிறது யாருமா? நாட் பேக்ல இருந்தே வாங்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் படிச்சாங்க. மாதா நான் மாதா நமஸ்காரம். படி முடியுமாமா? படிக்க முடியுமா? முல்ல படிக்கிறேன் மாதா. சரி படிங்கம்மா. ते नृपस्य समीपम् आगच्छन् असमञ्जस्य दुराचारम् अवदन्. அடுத்த லைனும் படிங்க. ओके. अवदन् तदा नृपः सचिवान् आह्वयत्. ओके ओके म्यूट படிங்க. धन्यवादः. ते அப்போ என்னாச்சு? தே நிருபஸ்ய சமீபம் ஆகச்சன். எங்க போவாவா? ஒரு ராஜா கிட்ட தானே முறையிட முடியும். they have to go and tell the king. so எல்லாரும் என்ன ஜனாஹா, what did the janaha do? நிருபஸ்ய சமீபம், they went to the king, went near the king அப்படின்னா went to the king தான், ராஜாவிடம் சென்றார்கள். ஓகே. ஆகச்சன் came, it is not gachan, it is agachan. So they came to the king. அசமஞ்சஸ்ய துராச்சாரம் அவதன். அசமஞ்சனுடைய துராச்சாரம், துராச்சாரம்னா பேட் பிஹேவியர். ஓகே, ஆச்சாரம் நம்ம சொல்றோம் பிஹேவியர். துராச்சாரம், துர் ஆச்சாரம், so bad behavior. அவதன், they told, சொன்னாங்க பேட் பிஹேவியர் சொன்னாங்க. ததா நிருபः சச்சிவான் ஆகவேத். சச்சிவான்னா யாரு? மினிஸ்டர். சச்சிவான் வந்து மினிஸ்டர். அந்த மினிஸ்டர்ஸை வந்து கூப்பிட்டார். யாரை கூப்பிட்டார்? the king. okay, the king called the ministers. okay, next முன்னாடி உமா पुत्रस्य विषयम् अवदत्. इदानीं किं करोमि इति तान् अपृच्छत्. सचिवाः अवदन् प्रजापीडिकः असमञ्जः भवता राज्यतः निष्कासितः भवतु इति. okay, can stop here. okay okay. so என்ன பண்ணாரு அவரு? so the king knows it is his son who is doing all this. அவரால முடிவு எடுக்க முடியாது. he called the minister. புத்திரஸ்ய விஷயம் அவதத். புத்திரனை பத்தி எல்லாம் சொன்னார் மினிஸ்டர்ஸ் கிட்ட. இதானீம் கிம் கரோமி இதி தான் அப்ரிச்சத். இதானீம் கிம் கரோமி, நான் என்ன செய்யட்டும்? இதி தான்னா அவர்களை, யாரை? அந்த மினிஸ்டர்ஸை. அப்ரிச்சத் கேட்டார். தான் சச்சிவான், தான் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சச்சிவான். ஓகே, தான் சச்சிவான் அப்ரிச்சத். அப்போ சச்சிவாக அவதன், சச்சிவாசெல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பிரஜாபீடிகः असमञ्जः भवता राज्यतः निष्कासितः भवतु इति. அவ என்ன சொல்றா? பிரஜாபீடகः, பீடகः, பீடம்னா என்ன? பீடனை பண்ணறதுனா என்ன? who is doing harm. பீடயத்தினா who is doing harm, கொடுமைப்படுத்துறான், who is doing கெட்டது பண்றான். ஓகே, சோ அந்த பிரஜாபீடிக, பிரஜானா யாரு? the subject. that கிங்கோட ரூல், கிங்ல இருக்கிறவ எல்லாருமே பிரஜை, பிரஜைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவன். ஓகே, பிரஜாபீடிக அப்படின்னா
பிரஜாவை பீடிக்க வைப்பவன் அப்படின்னு ஒரே வேர்டு அது சமாசம். ஓகே. அப்போ அசமஞ்சன் பவத்தா ராஜ்யத்தக தங்களுடைய ராஜ்யத்திலிருந்து ஃப்ரம் த ராஜ்யம், ராஜ்யாத்து போடுறதுக்கு பதிலா ராஜ்யத்தகன்னு போட்டிருக்காங்க. நிஷ்காசித்தக அப்படின்னா ரிமூவ். அதாவது இங்க எப்படின்னா பவத்தா அப்படிங்கிறது பவத் சப்தத்தோடு திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஓகே. திருத்தியா விபக்தி அன்னைக்கு கூட நான் தக்காராந்த சப்தம் சொல்லி கொடுக்கும்போது சொன்னேன் உங்ககிட்ட. வந்தானா திருத்தியா விபக்தி. ராஜ்யத்தக ராஜ்யத்திலிருந்து. ஓகே. இது நம்ம ராஜ்யம் ஃபர்ஸ்ட் விபக்தியாவே எடுத்துக்கணும். ராஜ்யத் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் நோ திஸ் சப்த. ஆக்சுவலி ராஜ்யா தான் வரணும். ராஜ்யன்னு இருந்தாலும் ஆனா இங்க தக வருது ராஜ்யத்தக இருந்து. ஆனா எப்படி வருது அது? நிஷ்காசித்தக அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். பேனிஷ் சொல்லுவோம்ல, பேனிஷ். He should be removed from the country, taken away from the country, sent out of the country, removed from the country. Okay, sent away. அதான் நிஷ்காசித்த. இது தா பிரத்யை. ஸ்டடி லேட்டர். பவத்து நிஷ்காசித்த பவத்து எடுக்கப்படட்டும், பட வேண்டும். பவத்துல படட்டும். தங்களுடைய இந்த ராஜ்யத்திலிருந்து இந்த அசமஞ்சன் நீக்கப்பட வேண்டும், நீக்கப்படட்டும் அப்படின்னு யார் சொல்றாங்க? மினிஸ்டர். ஓகே. அடுத்தது படிங்கம்மா. அம்மாவுக்கு முன்னாடி இருக்கு சீதாராமனா. படிங்க சார். நிருபः சச்சிதவானம் நிர்ணயம். சச்சிவானம் தான். சச்சிவானாம் நிர்ணயம் அங்கீகிருத்தவான் புத்திரமபி அசமஞ்சன் சக நிஷ்காசிதவான் அகோ न्याये निरुपस्य शाद्वा. श्रद्धा निरुपस्य श्रद्धा. லைட்டிங் சரியில்லை, சாரி. திருப்பி படிங்க சார். நிருபः சச்சிவானாம் நிர்ணயம் அங்கீகிருத்தவான் புத்திரமபி அசமஞ்சனம் சக நிஷ்காசிதவான் அகோ न्याये நிருபஸ்ய ஸ்ரத்தா. ஓகே சார். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? அவர் என்ன சொல்லிட்டார்? பிரஜையை பீடிக்கிற அந்த உங்க ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுங்கள். அதான் கரெக்டான தமிழ் மீனிங். வெளியேற்றப்படட்டும் அப்படிதான் தமிழ் மீனிங். அதுதான் வெளியேற்றப்படட்டும் அப்படின்னு யாரு மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ ராஜா என்ன பண்றார்? நிருபக சச்சிவானாம் நிர்ணயம். சச்சிவானாம் ஷஷ்டி பகுவச்சனம். சச்சிவானாம் மினிஸ்டர்ஸுடைய நிர்ணயம். நிர்ணயம்னா டிசிஷன். அங்கீகிருத்தவான் அங்கீகரிச்சார். He said okay. Okay, he said okay to the decision of the ministers. Putram api asamanjam saha nishkasitavan. Okay, saha nishkasitavan. Saha yaru? Nrupaha. Nrupaha nishkasitavan. Yara? புத்திரம். எந்த புத்திரம்? அசமஞ்சம்.
அப்பி அப்பினா ஆல்சோ. ஸோ அவர் வாயால மட்டும் சொல்லல, உடனே என்ன பண்ணினார், the king he sent out of the country. யார? தன்னுடைய பையனை வெளியே அனுப்பினார். ஓகே. அஹோ நியாயே நிருபஸ்ய ஸ்ரத்தா. அப்போ ஒரு நியாயமான ராஜா, ஓகே, ஒரு நியாயமான ராஜா அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க என்ன சொல்லலாம், நியாயம் அப்படிங்கிறது இங்க தர்மத்தை அனுசரிக்கிறவர், தர்மத்தின் மீது ஸ்ரத்தையா இருக்கிறவர். ஓகே. அஹோ, அப்போ அஹோங்கிறது அவரை நம்ம இது பண்ற மாதிரி, அந்த சொல்லறது நம்ம ஒரு எக்ஸ்பிளமேஷன். நம்ம ஓ சச் அ கிரேட் கிங். அவர் நியாயத்து மேல தர்மத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கிற, தர்மத்தை அனுசரணம் பண்ற, ஃபாலோ பண்ற ஒரு கிரேட் கிங். ஸ்ரத்தானா இஸ் காட் கிரேட், என்ன சொல்றது, லவ் டுவர்ட்ஸ் திஸ், அதாவது நம்பிக்கை அப்படின்னு சொல்றான். தர்மத்து மேல இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கறதோட ஸ்ரத்தானா ஐ வுட் சே தட் இட் இஸ் how he cares for it. எவ்வளவு ஸ்ரத்தையோட இருக்கார். நம்பிக்கைங்கிறத விட அவர் அந்த தர்மத்தை நம்ம காக்கணும், நம்ம நாட்டை காக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். ஓகே, அதுதான் இந்த ஸ்டோரி. ஐ திங்க் யூ டோன்ட் ஹேவ் எனி டவுட். மேடம், இன்னும் ஒரு லைன் இருக்கு இந்த இங்கிலீஷ் புக்ல. அத்தஹ சஜ்ஜனாஹ வதந்தி தெஜேதேகம் குலஸ்யார்த்தே இதி. ஓகே, இங்கிலீஷ்ல ஆமா இருக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு क्वेश्चनும் தனியா இருக்கு லாஸ்ட்ல அந்த क्वेश्चन பேப்பர்ல. ஓகே தஜேதேகம் குலஸ்யார்த்தம். ஓகே, that is the subhashitam. ஓகே. அத்தஹ சஜ்ஜனாஹ வதந்தி தஜேதேகம் குலஸ்யார்த்தே இதி. ஓகே, you just send it in the group so that the Tamil students can write it and keep. Okay. Yeah. So இதுதான் நம்மளோட இந்த ஸ்டோரியோட. Okay. So with this we come to the end of the story. So 7th lesson oda katha also is over. இப்போ இந்த 7th lessonல I have not touched on the first part, thinking that I will do today. I will do in the grammar class, but it's sad that I cannot do it, so I will finish it off also. But before that I thought I'll finish first whatever is there. நம்ம இங்க பின்னாடி இருக்கிறத முடிச்சிட்டு அப்புறமா we'll go to that. இப்போ சம்ஸ்கிருத விவகாரக, இப்போ இந்த விவகாரகால mainly they are talking about only the as shabdam, sorry, as dhatu they are talking about it. So before Uma madam read, now Sitaraman sir read. Before Sitaraman sir, Sita Lakshmi madam, can you read? padikren madam. vyavaharah शिक्षकः ये सन्ति छात्रः ग्रन्थालये प्रत्यपालकः अस्ति. बालकाः, महिलाः, वृद्धाः च सन्ति. भारतदेशे महापुरुषाः के आसन्? भारतदेशे रामकृष्ण परमहंसः आसीत्. अहल्याबाई आसीत्. पाण्डवाः आसन्. ऋषयः च आसन्. Okay, can stop here. Yeah. So I think I don't need to explain this. Granthalaya means, it is a library. So Granthalaya KK Santi. This main thing is teaching about the as dhatu. Okay, as dhatu. நான் already உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் முன்னாடி. அஸ்தி. உங்களோட வாய்ஸ் ஆடிபிளா இல்ல, தெரியல, நடுவுல கொஞ்சம் கட் ஆகி வருதுனா.
Okay. Am I audible now? Ipo okay. I don't know, it's not my mistake, it's I think the internet mistake, I think. இல்ல மேடம் அந்த செயின் இல்ல sometimes ஆறுது அப்படி அந்த செயின் லாஸ்ட் டைம் மாதிரி. Yes, Nirmala madam, you want to say something? இல்ல மேடம் அந்த செயின் பண்றதுனால கொடக் சவுண்ட் அப்படி சவுண்ட் வருது. Okay ma, you can mute yourself. So ग्रन्थालये के सन्ति? ग्रन्थालये ग्रन्थपालकः अस्ति, बालकाः, महिलाः, वृद्धाः च सन्ति. I don't need to say the meanings, you all know. बालकाः, महिलाः, वृद्धाः. When it is in plural, it is सन्ति தெரியும். अस्ति, सः, सन्ति நம்ம படிச்சிருக்கோம். அப்ப भारतदेशे महापुरुषाः के आसन्. Okay. So யாரெல்லாம் ஆசன், it's in plural and it is in the ஆசன், ஆசீத், ஆஸ்தாம், ஆசன், correct? So it's in the past. भारतदेशे रामकृष्ण परमहंसः आसीत्, समर्थ रामदासः आसीत्, अहल्याबाई आसीत्, पाण्डवाः आसन्, ऋषयः च आसन्. Okay, ऋषयः, ऋषि शब्दस्य बहुवचनं. Yes. Before Sita Lakshmi madam, who said, you can say, is it Shanti madam or somebody else? Shall I read, ma'am? Yeah, please read. सिच्चुकः गते भानुवासरे भवन्तः कुत्र आसन्? कः कार्यक्रमः आसीत्? कः कार्यक्रमः आसीत्? छात्रः गते भानुवासरे वयं रवीन्द्रकलाक्षेत्रे आस्म वार्षिकोत्सवः आसीत्. शिक्षुकः भवान् इदानीं कुत्र आसीत्? सर्वे छात्राः कुत्र सन्ति? छात्रः इदानीम् अहं शालायाम् आसीत्. वयं सर्वे शालायां स्मः. अस्मि शालायाम् अस्मि. शालायाम् अस्मि. शालायाम् अस्मि सारी अस्मि. वयं सर्वे शालायां स्मः. Okay ma'am, you can mute yourself. Thank you. So this is one dialogue we saw, there we saw, and Chatraha, same thing. Here again that was regarding the people, and this is regarding iduvum vera onnu illama. It's just about the first person and the third person and the asti saha santiyoda in langlakara and letlakara they use pannadhukkaga da this dialogue has been placed here. गते भानुवासरे भवन्तः कुत्र आसन्? कः कार्यक्रमः आसीत्? Okay, so where were you? Where were you last Sunday? कः, what was the program? गते भानुवासरे वयं रवीन्द्रकलाक्षेत्रे आस्म. वयम् आस्म. Okay, இதுதான் वयम् आस्म. Appo we were in the Rabindranath Tagore, the art, and enna solluvom adu gallery illa it's not gallery, they say the museum madriya, like artist ku nalla irukuma. It's not a gallery nu varadu, like I don't know, the studio museum madam. Ravindra Kalakshetra, Rabindranath Tagore's art museum, I think. Art museum, yeah. Okay, actually Kshetra means it's a place, avladha.
கலா கஷேத்திரனா ஆர்ட் பிளேஸ், அவ்வளோதான். அது அது இது நம்ம இங்கிலீஷ்ல ஐ திங்க் இட்ஸ் அன் ஆர்ட் மியூசியம் அப்படிதான் நினைக்கிறேன். கலை அரங்கம் மாதா, கலை அரங்கம். That also could be correct. That's the right Tamil word. Yes, that's the right Tamil word. Yeah. அப்புறம் வார்ஷிகோத்சவ, அப்ப அது வார்ஷிகோத்சவனா annual festival. There was annual festival, வார்ஷிகோத்சவ. Okay. And शिक्षकः भवान् इदानीं कुत्र अस्ति, सर्वे छात्राः कुत्र सन्ति, அப்போ நீங்க இப்போ எங்க இருக்கீங்க, where are you now, where are you now, अस्ति सर्वे छात्राः कुत्र सन्ति, where are all the students, छात्रः इदानीम् अहं शालायाम् अस्मि, நான் பள்ளியில் இருக்கிறேன். அப்போ शालायाम् अस्मि सप्तमी विभक्ति. वयं सर्वे शालायां स्मः, அவர்கள் எல்லாரும் शालायां स्मः. ஸோ இது வந்து வேற ஒன்றும் இல்லை. யூ ஹாவ் டு நோ अस्ति सन्ति अस्मि स्मः, that is in வர்த்தமான காலः. and இந்த past tenseல ஆசீத், ஆசன், ஆசம், ஆஸ்மா. okay, ஆசீத், ஆசன், ஆசம், ஆஸ்மா. okay, so please go through the at dhatu properly, the lakara, you know that. okay, so before Shanti, who's that? Rajeshwari Srinivasan madam, you are there. Rajeshwari Srinivasan madam, are you there? okay, Rajeshwari madam, can you read? பேச படிக்க. अपि மேலும், कृष्णः फलं खादति, रामः अपि फलं खादति, सः कथां पठति, सः कविताम् अपि पठति इति என்று சரி. ஓகே, இப்போது अपि, அப்பினா ஆல்சோ நம்ம சொன்னோம் இல்லையா, कृष्णः फलं खादति, रामः अपि फलं खादति, राम also eats fruit. सः कथां पठति, सः कवितामपि पठति. so he reads stories, he also reads poems. iti, yeah. Before Rajeshwari Srinivasan madam is there, but இருக்கேன் மேடம். படிங்க. இதி என்று, சத்தியம் வத தர்மம் சர இதி தைத்திரிய உபனிஷத் வததி, உத்திஷ்டத ஜாகிரத இதி சுவாமி விவேகானந்தः வததி. ஓகே ஓகே. இப்போ நான் அன்னைக்கே உங்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், ஏதாவது வித்தின் கோட்ஸ் வந்தா கண்டிப்பா இட்டின்னு வரணும். இட்டினா தத், என்று என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த என்றுங்கிறது தான் தத் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ அதுதான் சத்தியம் வத தர்மம் சர இது தைத்திரிய உபனிஷத் வதசி, தைத்திரிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு, சொல்லறது அப்படின்னு சொல்லுவோம். உத்திஷ்டத்தை ஜாகிரதை, அதை நம்ம பார்த்துருக்கோம். அரைஸ் அவேக், விவேகானந்தா, ஸ்டாப் நாட் அன்டில் த கோல் இஸ் ரீச்ட், அது விவேகானந்தர் அவர் சொன்னது, அதுதான் இது. ஓகே, பிஃபோர் ராதை மேடம். yes madam. eva only, सः अन्नम् एव खादति, सा गृहम् एव गतवती. ओके, अतः पढ़िंगोमा. अतः therefore, so, अस्वास्थ्यम् अस्ति, अतः सः वैद्यालयं गच्छति, समयः नास्ति, अतः गृहं न गच्छामि. बन्धुगृहमा? இதுல இங்கிலீஷ் புக்ல வெறும் கிரகம் தான் போட்டிருக்கு. ஓகே 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 மேம், கேன் மியூட் யுவர்செல்ஃப். இப்போ இந்த ஏவ அப்படின்னா மட்டும், இப்போ இங்கே தமிழ்ல போட்டது வந்து மீனக ஜலே ஏவ ஜீவதி. ஓகே, மீன்கள் தண்ணீரில் மட்டும் வாழ்கின்றன. சிசு ஷீரம் ஏவ பிபதி.
அப்படிதான் என் புக்ல இருக்கு. இப்ப தமிழ் புக்ல எப்படி இருக்குமா, வேற மாறி இருக்கா? இதே மாதிரிதான் இருக்கு. ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல தான் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. சிசுஹு ஷீரம் ஏவ பிபதி, பால் மட்டும். ஓகே. அது அப்புறம் அத்தஹ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அத்தஹானா தேர்ஃபோர், அதனால். अस्वास्थ्यम् अस्ति, अதாவது I am not healthy. Okay. अतः सः वैद्यालयं गच्छति. That is why I am अस्वास्थ्यम्, I am not all right, I am not healthy ங்கறத விட I am not well அப்படின்னு சொல்றது தான் கரெக்டான வேர்டா இருக்கும். நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், அதனால் வைத்தியாலயம் ஹாஸ்பிட்டல் செல்கிறேன். சமயஹ நாஸ்தி, நேரமில்லை, அதனால். இந்த தமிழ்ல வந்து பந்து கிரகம்னு போட்டிருக்கேன். ஐ திங்க் நீங்களுமே அப்படி எழுதிக்கலாம் இங்கிலீஷ்ல. பிகாஸ் சமயம் இல்லை அதனால நான் வீட்டுக்கு போலேங்கிறது தப்பான வார்த்தை. அது பந்து கிரகம், ரிலேட்டிவ் ஹவுஸ். ஓகே, நான் செல்லவில்லை, ரிலேட்டிவ் வீட்டுக்கு செல்லவில்லை அப்படிங்கிறது தான் கரெக்டானதா இருக்கும். எஸ், பிஃபோர். ஓகே, ஸோ பார்வதி சிவராமன். च and विवेकः आनन्दः च गच्छति. बालः संस्कृतं गणितं विज्ञानं च पठति. ஓகேம்மா. ஓகே. சனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் and அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விவேகः ஆனந்தः च गच्छति. ஓ, விவேக்கும் ஆனந்தும் செல்கிறார்கள், அப்படிதான். விவேக்கும் ஆனந்தும் செல்கிறார்கள் சேர்ந்து சொல்லும்போது. பாலக சம்ஸ்கிருதம் கணிதம் விஞ்ஞானம் ச படதி. ஸோ த சைல்ட், த பாய் லேர்ன்ஸ் சம்ஸ்கிருத், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, விஞ்ஞானம் கணிதம். அப்போ ஆண்ட் போடுறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ தமிழ் எப்படி சொல்லுவோம்? சிறுவன், அந்த பையன் சிறுவன், சம்ஸ்கிருதம் கணிதம் விஞ்ஞானம், சம்ஸ்கிருதம் கணிதம் மற்றும் விஞ்ஞானம் படிக்கிறான். ஓகே. யா, பார்வதி ஹரிஹரன் மேடம். யா. யதஹ, ஏனென்றால். சஹ உபவாசம் ஆச்சரதி. யதஹ அத்ய ஏகாதசி. ராதா ரோதிதி. யதஹ தஸ்யாஹ உதரவேதனா அஸ்தி. ஓகே, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். யத்தஹ, அத்தஹனா தேர்ஃபோர், யத்தஹனா பிகாஸ். இது ரெண்டுமே நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இது ஏனென்றால், வை, பிகாஸ், அதுதான். சஹ உபவாசம் ஆச்சரதி. ஸோ டுடே ஷி இஸ் ஃபாலோயிங் உபவாசம். She is fasting because today is Ekadashi. Because today is Ekadashi. Radha roditi yataha tasyaha udaravedana asti. Okay. இப்ப ராதா அழுகிறாள், ஏனென்றால் அவளுக்கு அவளுடைய அத தஸ்யாகா, இங்க வேதனா வரும்போது தஸ்யாகா, அதை நம்ம சொல்லும் பொழுது கான்டெக்சுவலா சொல்லும்போது அவளுக்கு வயிற்று வலி இருக்கிறது, அவளுடைய வயிறு வேதனையில் இருக்கிறது அப்படி சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். அப்போ ராதா கிரைஸ் பிகாஸ் she has stomach pain. Okay, அதுதான். This is the sentence that we have to see. Okay, I think the abhyasam you can do and we'll go to this subhashitam so that I finish the lesson and go to the vanvati adukku poidren. Subhashitam. Okay, இது வந்து this is அந்த இது சாந்த் அந்த பார்வதி மேடம் கூட சொன்னாங்க, அவங்களோட இங்கிலீஷ் புக்கில் அந்த கடைசி வார்த்தை இப்படி போட்டிருக்காங்க, கஜே தேக்க அந்த குலசியார்த்தம் சொன்னாங்க இல்லையா, அதோட அது மாதிரி தான் இந்த சுபாஷித்தம். அது ஃபோட்டோ எடுத்து குரூப்ல அனுப்பிச்சிட்டேன்னா. ஓகே, ஓகேம்மா. சுபாஷித்தம். त्यजेत् तेकं कुलस्यार्थे ग्रामस्यार्थे
कुलं त्यजेत् ग्रामं जनपदस्यार्थे आत्मार्थे पृथ्वीं त्यजेत् ओके அப்போ இத வந்து நம்ம எப்படி பிரிச்சு படிக்கிறோம்னா त्यजेत् एकं कुलस्यार्थे ग्रामस्यार्थे कुलं त्यजेत् ग्रामं जनपदस्यार्थे आत्मार्थे पृथ्वीं त्यजेत् இப்போ त्यजेत् एकं त्यजेत्னா என்ன to give up I told you to forsake விடுறது நான் இதுக்காக அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது ஸோ விடலாம் நம்ம ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து ஒருத்தரை விட்டு கொடுத்துடலாம் எப்படி விட்டு கொடுக்கலாம் குலஸ்யார்த்தே त्यजेत् एकं குலம் ஒரு குலம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளான் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் இப்போ ஒரு வீட்ல ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து எப்பொழுதுமே he is into bad habits he is bringing the whole family down ஓகே ரொம்ப எதுக்குமே அடங்கவே இல்லை அப்ப என்ன பண்ணுவா அந்த குடும்பத்துல இருக்கிறவா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா நாம இதுக்கு இவனை ஒதுக்கிடணும் இவனோட நம்ம டச் வச்சிருந்தா நம்ம ஃபுல் ஃபேமிலியே வீணா போயிடும் சோ அதுக்கு தான் நம்ம சொல்றோம் குலஸ்யார்த்தே குலத்துக்காக ஓகே ஒரு குலத்துக்கு அர்த்தே ஃபார் த மீன்ஸ் ஆஃப் ஒன் குலம் ஃபார் த சேக் ஆஃப் குலஸ்யார்த்தே ஒரு ஃபார் த சேக் ஆஃப் ஒன் குலம் ஒன் ஃபேமிலி त्यजेत् एकं ஒருவனை விட்டு கொடுக்கலாம் ஒருவனை ஒரு குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கலாம்னா விடலாம் ஒதுக்கலாம் forsake him abandon him do not keep him in your family if he is going to spoil the whole family கிராமஸ்யார்த்தே குலம் त्यजेत् என்ன சொல்றாங்க ஒரு ஃபேமிலிக்காக ஒருத்தனை விடலாம் ஒரு கிராமமே நல்லா இருக்கணும் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அந்த கிராமத்துல உட்கார்ந்து யாரையுமே வாழ விடாம பண்ணுறது doing all the bad things in the village not allowing anybody to live properly அப்ப என்ன பண்ணலாம் அந்த குலத்தையே நம்ம ஒதுக்கிடலாம் we can forsake that family அந்த கிராமம் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தையே ஒதுக்கலாம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒருத்தனை ஒதுக்கலாம் ஒரு கிராமமே நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தையே ஒதுக்கலாம் கிராமம் ஜனபதஸ்யார்த்தே ஜனபதனா நம்ம தேசம் ஓகே இப்போ ஒரு தேசமே நல்லா இருக்கணும் இந்த எலெக்ஷன்ல எல்லாம் பார்த்துருப்பேன் ஒரு கிராமம் வந்து சடனா தமிழ்நாட்டுல எல்லாம் டிவிலேயே சொல்லுவா நாங்க ஃபுல்லா ஓட்டு போட மாட்டோம் ஏன்னா எங்க கிராமத்துல ஒண்ணுமே செய்யல நாங்க ஒதுக்குறோம் எலெக்ஷனையே நாங்க புறக்கணிக்கிறோம் நாங்க ஒதுக்குறோம் we don't want the election we will not vote the full village will not vote அது மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வில்லேஜையே நம்ம தேச நலனுக்காக supposing that village is producing all Naxalites னு வெச்சுக்கோ who are going to go against the country they are going to do bad to the country so என்ன பண்ணலாம் ஜனபதனா the whole people the தேசம் அந்த தேசத்துக்காக கிராமம் என்ன பண்ணணும் त्यजेत् இப்ப இந்த त्यजेत्ங்கிறது it is விதிலிங்க ஷுட்னு வரும் we may ஒரு ரெண்டு மீனிங் உண்டு விதிலிங்கக்கு one is may and one is should ஒன்னு வந்து supposing it may rain vrishtihi adya vrishtihi bhavet it may rain today uncertainty அதுக்கு விதிலிங்க யூஸ் பண்றோம் இன்னொரு இடத்துல எதுக்கு யூஸ் பண்றோம்னா you must study பாட்டம் பட்டேத்
அப்போ நம்ம அப்போ he should study. Chatrah patam patet. The student should study. The student must study. படிக்க வேண்டும். மழை பெய்யலாம். So uncertainty. அதுக்கும் விதிலிங் யூஸ் பண்றோம். படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம விதிலிங்க யூஸ் பண்றோம். ஓகே, அதுதான் त्यजेत. त्यज धातु त्यजेत. அப்போ என்ன பண்றோம், ஒரு கிராமத்தையே வந்து நம்ம ஒதுக்கிடலாம், விட்டுடலாம். எதுக்காக? தேசத்துடைய நலனுக்காக. நம்ம கண்ட்ரி நல்லா இருக்கணும். the country should be good. For that we can forsake a village. आत्मार्थे पृथ्वीं त्यजेत. இப்போ நிறைய நம்ம பார்த்திருக்கோம், நிறைய படிக்கிறோம், நிறைய கேள்விப்படுறோம். so many people are renouncing. அதாவது இது வந்து ஒரு ஆத்ம ஞானத்துக்காக உலகத்தையே தியாகம் செய்யலாம். that is called totally renouncing. அத உண்மையான அது கரெக்டான இங்கிலீஷ் வேர்டு வந்து இது renouncing. ஆத்ம ஞானத்துக்காக நமக்கு ஞானம் வரணும், இந்த உலகத்தையே விடலாம். லைக் புத்தா, திங்க் ஆஃப் புத்தா. that is one way of renouncing the world. another one is எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நம்ம போய் சன்னியாசியா போய் உட்கார்றது தான் இது renouncing. it's not உலகத்தையே தியாகம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்ம போய் தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது கிடையாது. ஒருத்தருமே we don't want any pleasure in life. we can renounce everything. இந்த சாமியாரா போறவங்க renouncing worldly pleasure. they don't want. நம்மள மாதிரி எந்த கடைக்கு போகணும், என்ன சாப்பிடணும், நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ணணும், அவங்களுக்கு எதுவுமே கவலை கிடையாது. எதுக்காக பண்றாங்க? அது ஆத்ம ஞானத்துக்காக பண்றாங்க. See, they have known their inner mind, தன்னுடைய inner consciousness. they want to strengthen that. they want to be one with God. so if you want to be one with God, you can renounce the worldly pleasures. அதுதான். it is not that. don't misunderstand that. ஆத்மார்த்தே பிருத்வீம் त्यजेत அப்படின்னா உலகத்தையே விட்டு விடலாம் அப்படின்னா உலகத்தை விட்டு விடலாம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய சொந்தங்க பந்தங்கள் நம்ம அடிச்சுக்கிறோம்ல யாருக்காவது இதுனா we feel emotional. we are all sentimental. we are emotional. they will not be. they are totally detached from everything. so you have to leave all the pleasures of the world. so what does this subhashitam say? tyajetekam kulasyarte gramasyarte kulam tyajet gramam chanapadasyarte atmarte prithvim tyajet. so tyajetekam திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். ஒரு ஒருத்தரை ஒரு குடும்பத்துக்காக ஒரு குலத்துக்காக ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தரை விடலாம். கிராமஸ்யார்த்தே குலம் त्यजेत ஒரு குடும்பத்தையே ஒரு கிராமத்துக்காக ஒதுக்கலாம், விட்டு கொடுக்கலாம். ஓகே, விட ஒரு ஜனம் ஒரு கண்ட்ரிக்காக ஒரு தேசத்துக்காக ஒரு கிராமத்தையே விடலாம், ஒதுக்கலாம். நம்முடைய ஆத்ம ஞானத்துக்காக கடைசி இதுதான் நம்ம வியர்த்தி. நம்மளுடைய ஞானத்துக்காக ஆத்ம ஞானத்துக்காக பிருத்திவியும் त्यजेत இந்த உலகத்தையே நாம் விடலாம்னா renounce all the pleasure. okay, so I hope I'm clear in this. anybody any doubt? we'll go to the grammar. இதுக்கு போயிடலாம். the one I have not done it with you இந்த லெசன்ல. அது ஒண்ணுதான் பாக்கி, மிச்சதெல்லாம் we have done. okay, so இது ஒண்ணு முடிச்சிட்டானா I think the 7th lesson will be over. yeah, okay. இப்போ we got time. we got more than half an hour. okay, so இப்போ வந்து let's just take the 7th lesson, bhasha abhyasa. I'm going to do that only. first I will explain and then we will go to the bhasha abhyasa. சரி, எப்படி அப்படின்னா இப்போ we are using the பூத்தகாலம். பூத்தகாலம் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ லகாரா வேற, பிரத்யய் வேற. ஓகே, பிரத்யய் is a suffix that is added. lakara is what? lakara na enna? tense. lakara is telling the time.
But all the lakaras are not tenses. There are tenses and moods. இப்போ இங்கிலீஷ்லலாம் நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு இருக்கு. சம்ஸ்கிருதத்துலேயும் அதே மாதிரி தான். லங் லக்கார் நம்ம படிக்கிறோம், லிட் லக்கார் ஃபியூச்சர் டென்ஸ், லெட் லக்கார் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று படிச்சிருக்கோம் லோட் லக்கார். That does not come in a tense. It is a mood. That is, lot lakar is imperative mood. Vidiling lakar நம்ம பிரவேசா சிலபஸ்க்கு கிடையாது. ஆனா vidiling lakar it is also mood. Okay. So that there are that is also mood and this is also, these are all tenses. இப்போ நம்ம 3 tenses பார்த்தோம். நம்ம லக்காரால 3 tense 3 இதுவும் பார்த்தோம். Lakarana, it is tense. Tense na time. What happened yesterday? What is happening today? What will happen tomorrow? That is tense. அதுதான் நம்ம லக்காரா. அப்ப நம்ம பூதகால பார்த்தோம். இப்ப இதே பூதகாலவை நம்ம பிரத்யய யூஸ் பண்ணி பண்றோம். ஓகே. இப்போ what is the difference between this பூதகாலா? எதுக்கு மேடம் நாங்க ஆல்ரெடி ஒரு பூதகாலா படிச்சு முடிச்சிட்டோம், எதுக்கு இன்னொன்னு பிரத்யயில வேற பூதகாலா படிக்கணும் அப்படின்னு சொன்னானா, this is விவகாரிக சம்ஸ்கிருதத்துல இதைத்தான் நிறைய யூஸ் பண்றோம். நம்ம பேசும்பொழுது நம்ம அகச்சத் அப்படின்னு சொல்ல மாட்டோம், கத்தவான் தான் சொல்லுவோம். So today we are in the first step of Sanskrit. Tomorrow we will climb higher. As we climb higher, we will be speaking well in Sanskrit. Or we can easily write also. அது நான் அடுத்தது சொல்றேன் அந்த பாயிண்ட் எப்படின்னு. இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நவ் திஸ் பிரத்யயி தவத்து பிரத்யய? எழுதும்போது இக்கு த வ து எழுதும்போது இக்தவத்துன்னு எழுதுவோம். ஆனா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தவத்து அப்படின்னு சொல்லுவோம். தவத்து தவத்து பிரத்யயா. So இந்த தவத்து பிரத்யயா represents the bhutakala. This is a pratyaya which represents the bhutakala. So what is the difference between pratyaya using bhutakala pratyaya and bhutakala lakara? This is the major difference that we have to look at it. இப்போ bhutakala lakara பண்ணும்போது supposing I take பட்டதி, ஈஸியான ஒரு வேர்ப் எடுத்துப்போம். இப்போ பட்டதி நம்ம சொல்றோம். இப்போ பட்டத்தில வந்து ராமஹ பட்டதி, சீதா பட்டதி. இப்போ ஒரு டாக் இருக்கு, யாராட்டியோ ஒரு புக்கு கொடுக்குறாங்க, டாக் ரீட் பண்றது. சுனகஹ பட்டதி. இப்போ இந்த பட்டதி இஸ் நோ லிங்க பேஸ்ட். It is only vachanam based. Okay, but it is purusha based. Purusha based na prathama purusha for third person, madhyama purusha tvam vanda patati nu maaridu, aham vanda patami nu maaridu. So saha patati, he reads, tvam patati, you read, aham patami, I read. So இதுல என்ன இருக்கு? லிங்க பேதம் கிடையாது. எந்த லிங்கமா இருந்தாலும் இப்ப துவம் வந்து சீதாராமன் சாரும் துவம் தான், சீதா லட்சுமி மேடமும் துவம் தான். அது வேற. That is subject. Okay, you. ஆனால் அவருக்கும் பட்டசி தான் போடுறோம், மேடம்க்கும் பட்டசி தான் போடுறோம். ஏன் அப்படின்னா இங்க லிங்க பேதம் கிடையாது. There is only purusha bedam. What is purusha bedam? Saha patati, tvam patasi. அப்ப purusha bedam. He third person, அதான் நம்ம இங்க பிரதம புருஷங்கிறோம். அப்ப மத்தியம புருஷ செகண்ட் பர்சன்ல துவம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் பர்சன்ல அகம் சொல்லும்போது அது வந்து உத்தம புருஷன். இதை வந்து நம்ம பண்ணும்போது இது புருஷத்துல பேதம் இருக்கு.
ஆனா பிரத்யேல நேர் ஆப்போசிட். புருஷ பேதமே கிடையாது, புருஷ பேதம் கிடையாது. ஆனால் லிங்க பேதம் உண்டு. ஓகே, புருஷ பேதம் கிடையாது, லிங்க பேதம் உண்டு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப லிங்க பேதம்னா என்ன? புல்லிங்கக்கு ஒண்ணு, ஸ்திரீலிங்கக்கு ஒண்ணு. இப்ப எப்படி நம்ம சொல்றோம்? பாலக, பாலிகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி கதவான், சீதாராம கதவான், சீதாலக்ஷ்மி கதவதி, வான்வதி. இதுதான். So this only we have to keep in our mind. So it is denoting the past tense. Okay, it is denoting the past tense. இதுல என்ன நான் சொன்னது திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, புருஷ பேதம் கிடையாது. இதுலயும் ஏகவசனம், த்விவசனம், பகுவசனம் உண்டு. வச்சனம் உண்டு, புருஷம் கிடையாது. ஓகே, அங்க வச்சனம் உண்டு, புருஷம் உண்டு, லிங்கம் கிடையாது. இங்க வச்சனம் உண்டு, புருஷம் கிடையாது. ஓகே, இங்க வச்சனம் உண்டு, லிங்கம் கிடையாது. சரி, இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் புரிஞ்சுட்டு கேன் யூ ஸ்டார்ட் டூயிங் தி சென்டென்சஸ்? யா, பார்வதி சுதா மேடம் finished. நித்யா மேடம், கேன் யூ ஸ்டார்ட் ரீடிங்? ஐயோ, நித்யா என்ன தானே சொன்னது மட்டும்? என்னம்மா என்ன தானே சொன்னது? நித்யா தானே சொன்னது? ஆமா 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 ஆமா. ஓகே. பாஷாபியாசः கிரியாபதம். சஹ பாடம் படித்தவான், அவன் பாடத்தை படித்தான். ஏஷः உத்தரம் தத்தவான், இவன் பதிலை அளித்தான். எவ்வளவு படிக்கிட்டோம் சார்? இன்னும் ஒண்ணு படிங்க. கஜः சிம்ஹம் திருஷ்டவான், யானை சிங்கத்தை பார்த்தது. ஓகேம்மா, you can mute yourself. You can mute yourself. இப்போ தெரியுதா? புல்லிங்க சஹ படித்தவான், ஏஷஹ தத்தவான். ஓகே, இது நம்ம verbs எப்படி யூஸ் பண்ணணும்ங்கறத பார்க்கணும். கஜஹ திருஷ்டவான். Okay, so meaning side we don't need to read it again, just the formation of the verb only you have to look into it. Yeah. Okay, Nitya madam has read. Yeah, Nirmala madam, can you read? Actually, mata Padmavati miss ஆயிடுச்சு. என்னம்மா? நடுவுல பத்மாவதி மிஸ் ஆயிடுச்சு. ஓ, பத்மாவதி மேடம் விட்டுட்டேனா? எப்பொழுதும் விட்டுடுறேன். அது அவங்க என்னோட ஸ்கிரீன்ல முதல்ல இருக்காங்க, அவங்க பேரு. அது அவங்க போயிட்டு போயிட்டு வர்றதுனால திருப்பியும் முதல்ல வந்துடுறாங்க, அதான் விட்டுடுறேன். ஓகே ஓகே, படிங்கம்மா. சாரி, படிங்க. பித்ருப்யஹ பிரஷ்னம் பிருஷ்டவான், சித்தப்பா கேள்வியை கேட்டார். பாலகः பலம் காத்தித்தவான், சிறுவன் பழத்தை சாப்பிட்டான். சஹ அத்ய விளம்பேன உதித்தவான், இவன் இன்று தாமதமாக துயில் எழுந்தான். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. இப்போ வெயிட் நிர்மலா மேடம், 1 minute, I'll just explain then. இப்போ இந்த பிரச்சதிங்கிற வேர்பு தான் பிருஷ்டவான்னு ஆயிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ நீங்க அதை தான் பார்த்துக்கணும். இப்போ பஷ்யதிங்கிறது தான் திருஷ்டவான்னு ஆயிருக்கு, பிருச்சதிங்கிறது தான் பிருஷ்டவான்னு ஆயிருக்கு, உத்திஷ்டதிங்கிறது தான் உத்தித்தவான்னு ஆயிருக்கு. So the forms are very important in this. I will send you a very good PDF. I have it. ரொம்ப நல்ல PDF என்கிட்ட இருக்கு. அந்த verbs கரெக்டா அந்த ஃபார்ம்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நிர்மலா மேடம், கேன் யூ ரீட்? எஸ் மேடம். நாராயணः சகாயம் கிருத்தவான், நாராயண
Guruhu dharma bodhitavan. The teacher taught dharma. Aham mitraihi saha kriditavan. I played with friends. Okay ma. I don't know why yours only lot of sound. Okay, justice sir படிக்கிறீங்களா? இப்போதான் மேடம் இது வந்தது, கரண்ட் வந்தது எனக்கு. இப்போ நடுவில் எந்த எங்க படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இப்போ? ஓகே, நீங்க கவனிங்கோ. தமிழ் புக்ல பேஜ் 1 of 7th lesson. ஆமா ஆமா, நடுவில் 5 minutes ஆயிடுச்சு கரெக்ட் வந்துட்டா. பின்ன நீங்க இது அனுப்பிச்சிட்டீங்களா? Okay, you can mute yourself sir. mute பண்ணிக்கோங்க sir, please mute yourself. Okay. Deepti, can you read ma? Deepti, are you there? நான் படிக்க முடியும் மேடம் இப்போ. படிக்கிறீங்களா? சரி படிங்க. நீங்க படிக்கிறேன் 7th நீங்க அந்த இது சொல்லிட்டு இருந்தேன், அது என்ன? ஆமா, 10வது சென்டென்ஸ் தவத்து பிரத்யயம். ஓகே ஆமா. எங்க எந்த இடத்துல எந்த பேஜ்? page 1 of lesson 7. தமிழ் புக் தெரியும். ஆமா ஆமா 7. ஓகே. பேஜ் 10th sentence. 10th sentence. சர்ப்பக விதம் பிரவிஷ்டவான். பாம்பு பொந்தில் நுழைந்தது. பக்தாக தேவம் நதவந்தக. பக்தர்கள் கடவுளை வணங்கினார்கள். பாலகாக கிரீடாங்கணம் பிரதி தாவித்தவந்தக. Okay sir, you can mute yourself. Yeah. Okay, so now you see the 10th sentences you all know. Vilamna pondu. Okay, the whole. Pravishtavan. Okay, praveshati chalvole. That is only becoming pravishtavan. Pravishati. It is pravishati. Ama pravishati is the word. Then natavantah. Namatiங்கிற வேர்டு தான் becomes namati. நத்தவான். ஆமா, நத்தவான் நத்தவந்தக. and தாவித்தவந்தக தாவதி becomes தாவித்தவந்தக. இப்போ எப்படி வருது அது? வான். இப்போ முதல் வேர்டு எடுத்துக்கோ. படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தக. படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தக. Okay, so that is how it comes. ஏகவச்சனம், த்விவச்சனம் and பகுவச்சனம். so வந்தக அப்படின்னு வந்தாச்சுனாலே பகுவச்சனம் கருத்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வான் சிங்குலர், வந்தக அப்படின்னா ப்ளூரல் பகுவச்சனம். பிரவேசால த்விவச்சனம் கேட்க மாட்டா. பட் நம்ம தெரியும் இப்ப எப்படி போட்டோம்? படித்தவான், படித்தவந்தௌ, படித்தவந்தக. ஓகே ஓகே. so அடுத்தது வந்து தீப்தி, are you there? okay மேடம் சமீதா மேடம் சொல்லுங்க சார். பிரத்யேகிக்கு என்ன மீனிங் சொன்னீங்க? லகாருக்கு டென்ஸ், பிரத்யேகிக்கு என்ன சொன்ன? சஃபிக்ஸ். ஓகே, சஃபிக்ஸ். ஓகே, தன்யவாதம். yeah, Deepti, can you read? yes ma'am. बालकाः क्रीडाङ्गणं प्रति धावितवन्तः. Boys ran to the ground. ग्रामीणाः कथां श्रुतवन्तः. The villagers listened to the story. आरक्षकाः चोरं गृहीतवन्तः. okay. Police caught a thief. okay, the thieves. it is choram, thief only. yeah, choram grihitavantah, the policemen. so it is a plural here. so all three are plural. balakaha,
pratina towards, okay, adha mostly maidan. Okay, can you go on mute Madhiti? Yes ma'am. Shrutavantah is again shrutavan, shrutavantau, shrutavantah. Grihitavan, grihitavan na pidikiran, piditan, okay, piditan. So grihitavan, grihitavantau, grihitavantah. Okay, so this is what you have to understand. So always we know that the verb is in accordance with the subject. Subject ku takkanada verb varum. The subject plural ah irundha verb plural ah dhaan varum. Adu namakku theriyum. So it is graminaha. Okay, graminaha, the villagers. Okay, so they listened to the story. Okay, அடுத்தது யாருமா? சித்ரா மேடம் படிக்க வேண்டாம். बाला मैडम हरि ओम माता। चोराः धनं चोरितवन्तः, बालिका गृहं गतवती, अध्यापिका व्याकरणं बोधितवती. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ வான் வந்தது புல்லிங்கக்கு, ஸ்ரீலிங்கக்கு வதி வத்தின்னு வரும். வத்தி, இட் ஃபாலோஸ் நதி சப்தா. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ளூரல் என்ன வரும், வத்தியன்னு வரும். ஓகே, நதி நத்யோ நத்யஹ, வதி வத்யோ வத்யஹ, அதுதான். ஸோ அதே நம்ம பார்த்தோம். சோரித்தவந்தஹ, ஓகே. அப்புறம் கிருஹம் கதவதி, கதவதி, ஓகே. ஸோ கதவான் கதவதி. அப்புறம் போதித்தவான் போதித்தவதி, அத்தியாபிகா வியாக்கரணம் போதித்தவதி சொல்லிக் கொடுத்தார்கள். அத்தியாபிகானா அந்த ஃபீமேல் டீச்சர். இங்கிலீஷ்ல எழுதுறவா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும்னு டீச்சர்னு போட்டுறாதீங்க, ஃபீமேல் டீச்சர்னு போடுங்க, அத்தியாபிகா அப்படின்னு, இல்லை லேடி டீச்சர்னு போடுங்க. ஓகே, அடுத்ததுமா ராஜேஸ்வரி மேடம் அண்ட் சாரதா மேடம் ஜாயின். नमस्कार जी। नमस्कार जी। படிங்கம்மா. ராஜேஸ்வரி மேடம் படிங்க. நான் படிக்கிறேன் ஜி. ஹரிணி திருணம் காதித்தவதி, பெண்மான் புல்லை தின்றது. ஜனனி பாலம் தாடித்தவதி, தாய் சிறுவனை அடித்தாள். கிருஹிணி தேனும் பாலித்தவதி, இல்லத்தரசி பசுவை வளர்த்தாள். ஓகேம்மா, ஸோ இதுல காதித்தவான், ஹரிணஹ ஹரிணஹ காதித்தவான், ஹரிணி காதித்தவதி. இப்போ இங்க ஜனகஹ தாடித்தவான், ஜனனி தாடித்தவதி. ஓகே, ஸோ இதுல கிருஹிணிங்கிறது எனக்கு தெரியல, இது வரைக்கும் மேல் வேர்டு எனக்கு தெரியாது. கிருஹிணி ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்திருக்கு. ஹவுஸ் ஹஸ்பண்ட் வந்தானா அன்னைக்கு வரும் நமக்கு வேர்டு. கிருஹிணி தேனும் பாலித்தவதி. ஸோ ஷீ brought up, அதாவது ரியர்டுன்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா. வளர்த்தாள், பசுவை வளர்த்தாள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஓவர். யா, everybody has read it. Bhuvaneshwari is not there. Okay. Okay. செக்ஷன் நான் ரீட் பண்ணிட்டு மஞ்சி. சாரதா. ஆமா, நீங்க படிக்கல இல்லையா? ஆமாம். சா சத்தியம் உக்தவதி, அவள் உண்மையை கூறினாள். தருணி கதம் லிகத்தவதி, இளம்பெண் கதையை எழுதினாள். ஏஷா பத்திரம் பிரேபிஷவதி, இவள் கடிதத்தை அனுப்பினாள். Okay ma, you can mute yourself. கதாம் லிகிதவதி. ஓகே, அப்புறம் அடுத்தது பிரேஷிதவதி. ஓகே, பிரேஷிதவதி, பிரேஷிதவான் பிரேஷிதவதி, லிகிதவான் லிகிதவதி, உக்தவான் உக்தவதி. இது வததிங்கிற வேர்டு. வததிங்கிறதுக்கு தான் உக்தவான். ஓகே, உக்தவான் உக்தவதி, பிரேஷிதவான் பிரேஷிதவதி. ஓகே, அடுத்தது யார் படிக்கிறார்? பத்மாவதி மேடம் நீங்க படிங்கோ.
Padmavati madam, are you there? சொல்றேன். தருணி அது அடுத்தது வசிக்கிட்டா. தருணி கதா லிகிதவதி இளம் கதலை எழுதி. ஓகே படிச்சுட்டா. ஒன்பதாவது ஓகே. மகிளாः நாடகம் பெண்கள் நாடகத்தை பார்த்தார்கள். மயூரியः நிருத்யம் கிருத்தவத்யः பெண்மயில்கள் நாட்டியம் ஆடின. கிருஹிண்யः சாகம் கர்த்தித்தவத்யः இல்லறத்தரசிகள் காய்கறிகளை நறுக்கினார்கள். ஓகேம்மா. ஓகேம்மா. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டவதி, அந்த திரங்கிறது தேவ போட்டுட்டு அப்படியே கீழே ரு வர்ற மாதிரி, அந்த ரு வர்ற மாதிரி போடணும். ஓகே. தேவ இப்படியே போட்டுட்டு அதை சுழிக்காம இப்படியே போட்டுட்டு, ஆனா இது பார்த்துக்கணும், நம்ம ஹா மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகே, வி ஷுட் பி கேர்ஃபுல். அதுக்கு தே போட்டுட்டு கூட ரு போட்டா கூட பரவாயில்ல, தப்பு போட மாட்டா. ஆனா இது எழுதும்போது ஜாக்கிரதையா எழுதும்போது திருஷ்டவதி. திருஷ்டவதி அப்போ மகிழாகான்னு ப்ளூரல்ல வந்ததுனால திருஷ்டவத்தியக. அப்போ மயூரியக மயூரி, மயூரி பெண்மயில், மயூரியக. கிருத்தவத்தியக கிருத்தவான் கிருத்தவத்தியக. கிருஹிண்யக கிருஹிணி கிருஹிண்யக. சாக்கம் வெஜிடபிள்ஸ். கர்த்தித்தவத்தியக கர்த்தித்தவான் கர்த்தித்தவத்தியக. Okay. Okay. Now who will read? Deepti, can you read? Deepti, are you there? Yes, ma'am. Read. You read. I'll read, ma'am. Yeah, 12th onwards. 12th to 15th you read. Okay, ma'am. तरुण्यः देवं पूजितवत्यः. Young ladies worshipped God. नार्यः वस्त्रं क्षालितवत्यः. Women washed clothes. काः फलं नीतवत्यः. Who carried away the fruit. Female plural. ताः पात्रं गृहीतवत्यः. They took or held a vessel. Okay. Okay. So here also you see, இங்க வந்து நாரியக தருண்யக எல்லாமே பகுவச்சனம். காஹா கஹ நம்ம வந்து சொல்லுவோம் கா கே காஹா. கஹ வந்து புல்லிங்க, கா வந்து ஸ்திரீலிங்க. கஹ கௌகே, காக்கே காஹா. கரெக்டா? கிம் கே காணி நபும்சகலிங்கத்துல. காஹா பலம் நீத்தவத்தியக. இப்போ நீத்தவத்தியகன்னு எடுத்து செல்றது. ஓகே. நயதி நயத்தின்னு. எஸ் நிர்மலா மேடம், Nirmala madam, you want to ask something? Yeah. Sorry madam, tappa press aayidhu. Okay. So apara grihitavatyah, grihanamna pidikkirathu. So grihitavan, grihitavati, grihitavantah, grihitavatyah. Okay, this is the format of learning this. This is nothing, it is just past tense, but you can be very easily ipo ungalku agachat, agachatam, agachan இதெல்லாம் வந்து நீங்க படிக்கிறீங்க. இப்ப மத்தியமா புருஷால வந்து என்ன வரும்? அகச்சஹ, அகச்சதம், agachata. Correct? Am I right? Am I saying wrongly? I also say wrongly. Istamani, istamta, istamta, istamta. Correct? I am right.
ஓகே. அப்போ என்ன ஆகும்னா, ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். இப்போ உங்களுக்கு இதுல ஒரு ஈஸி மத்தியம புருஷ உத்தம புருஷவே கிடையாது. நீங்க அதெல்லாம் மறந்து போயிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி யூஸ் திஸ் ஃபார்ம். ஏன்னா இதுல வெறும் புல்லிங்க ஸ்திரீலிங்க மட்டும்தான் இருக்கு. ஸ்டோரியெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னானா நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதுவோம் ஸ்டோரிய. அப்ப நம்ம மித்ரத்வயம் அப்படின்னு சொல்றோம், அகச்சத் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், மித்ரத்வயம் கதவான். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போனாங்க. மித்ராணி கதவந்தக they went. தட் மித்ராணிங்கிறது ப்ளூரல், உங்களுக்கே தெரியும். மித்ரம் மித்ரே மித்ராணி. பாலகனா பாலகாஹா. பாலகாஹா நிறைய பையங்கள். வித்யாலயம் கதவந்தக போனார்கள். So it's a very easy form of saying the bhutakalam. That is why it is given here. Okay, now we have to tavatu pratyay. அதை மட்டும் படிச்சுடணும். who's going to read it? பாலா மேடம் படிங்க. ஹரி ஓம் மாதா. இக்தவத்து பயன்பாட்டிற்கான விதிகள் அதுதானே மேடம் படிக்கணும் இப்போ? ஆமா ஆமா ஆமா, அதுதான். வினை சொற்களுடன் இக்தவத்து இணையும் போது படித்தவான் கதவான் என்று அமையும். இவ்விகுதி பிரத்யேக கடந்த காலத்தை குறிக்கும். பெயர் சொல்லின் தன்மையையும் தரும். முப்பால்களுக்கு ஏற்ற இச்சொல் மாற்றம் பெறும். பொறுமா மேடம்? இல்ல படிக்கணும்? படிங்க படிங்க. உதாரணம், கம் அதிகம் தவத் ஈக்குவல் டு கதவான், அவன் சென்றான். கதவதி அவள் சென்றாள். கதவத் அது சென்றது. இக்தவத்து இணைந்த வினைச்சொல் வாக்கியத்தில் வரும் பெயர் சொல்லுக்கு ஏற்ப பாலை ஏற்கும். உதாரணம், ஏகவச்சனம் பகுவச்சனம். பாலகः லிகிதவான், பாலகாः லிகிதவந்தः. பாலிகா கதவதி, பாலிகாः கதவத்யः. இறந்த கால வினைச்சொற்களை விட இக்தவத்து என்ற பின்னொட்டுக்கள் பிரத்யேக இணைந்த சொற்களின் உபயோகம் சுலபமானது. ஏனெனில் தன்மை முன்னிலை படர்க்கையில் ஒரே மாதிரி மாற்றமின்றி காணப்படும். உதாரணம், பிரதம புருஷः சஹ அக்ரீடத், சஹ கிரீடித்தவான். மத்தியம புருஷः த்வம் அக்ரீடः, த்வம் கிரீடித்தவான். உத்தம புருஷः அகம் அக்ரீடத், அகம் கிரீடித்தவான். ஆக இறந்த கால வினை சொல்லும் இக்தவத்து பயன்பாடு இணைந்த சொல்லும் ஒரே பொருளை தரும். உதாரணம் மேடம் படிங்குமா? உதாரணம், சஹ வித்யாலயம் அகச்சத் பார் கதவான். சஹ சா பாட்டம் अपठत् पाठितवती पठितवती पठितवती. ஓகே அவ்வளவுதான். அதாவது அதான் அத எக்ஸாம்பிளா என்ன கொடுத்திருக்கா, பிரதம புருஷ மத்தியம புருஷ உத்தம புருஷல. சஹ அக்ரீடத் துவம் அக்ரீடஹ அகம் அக்ரீடம். இந்த மூணுமே நம்ம இப்படியே சொல்லிடலாம். சஹ கிரீடித்தவான், துவம் கிரீடித்தவான், அகம் கிரீடித்தவான். திஸ் இஸ் a very easy way of using the பூதகாலம். இதுதான் நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இந்த ஃபார்ம்ஸை யூ ஹாவ் டு லேர்ன் இட். ஐ வில் பி சென்டிங் யூ a very nice PDF that I have got about it. அதை நான் அனுப்புகிறேன். அதில் வேர்ப்ஸ் எல்லாம் இருக்கும். ஐ திங்க் என்னோட சங்கராபுரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முன்னாடி அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் ஐ சென்ட் இட் அகேன். எனிஹோ இந்த பிரவேஷா குரூப் ஐ சென்ட் இட் அகேன். ஓகே, ரெக்கார்ட்.